அப்பா ஹாஸ்பிட்டல் போயிருக்காருன்னு நீங்க இங்க பதறிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஆமா. ஆனா ஆனா என்னடா சொல்றா? கார் இப்போ கபிலன் வீட்டுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி காட்டுதுமா. டேய் என்னடா சொல்ற? அங்க பெரிய ஹாஸ்பிட்டல் எதுவும் இருக்கிற மாதிரியே தோணலையடா. எனக்கு புரிஞ்சு போச்சு. மரகதம், புனிதாவை பெத்தவன் நான். அவ வாழ்க்கைய நானே முடிவு பண்ணிக்கிறேன்னு மாப்பிள்ள வார்த்தையால சொல்லாம செயலால செஞ்சு காட்டுறாரு போல இருக்குது. ஆனா மரகதம், புனிதா மேல நீ வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்துக்கு இதுவா நிலைமை? ஓ அதான் மாமா வீட்ல வேற யார்கிட்டயுமே சொல்லாம புனிதாவை வெளியே கூட்டிட்டு போயிட்டாரோ? என் மருமக அன்னைக்குதான் தெளிவா சொல்லிட்டாளே, அம்மா முடிவுதான் அவ முடிவுன்னு. அப்புறமும் அண்ணன் நம்மள இப்படி அவமானப்படுத்தி இருக்க வேண்டாம். நம்ம வீட்டோட இருக்கிறவங்க தானே, நம்மள என்ன வேணா செய்யலாம்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நம்ம இங்க பொறுமையா தானே இருந்தாகணும். மணிமேகலை, நீ போய் பூ பழம் தட்டு எல்லாம் எடுத்து ஒரு பையில வச்சு கொண்டு வாமா. அண்ணி சொல்றேன்ல, போ. அப்பா, அத்தை பூ பழம்லாம் எடுத்துட்டு வர சொல்றத பார்த்தா அந்த கபிலனை நானும் எப்ப மரகதம் மனசு மாறி கையில தாம்பூல தட்டோட அந்த கபிலம் வீட்டுக்கு சம்பந்தம் பேச போயிருவாளோன்னு பயந்துகிட்டு இருக்கிறேன். இதுல நீங்க வேற சும்மா இருங்க. அண்ணி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணி, எதுக்கு இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னீங்க? சொல்றேன்.